வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், வனம் புகு படலம். இளவேனிற்காலம் தன் செம்மை அழகை வனம் முழுவதும் விளையாட விட்டிருந்தது. அந்த இனிய அழகை பார்த்து கொண்டே ராமபிரானும் சீதையும் லக்ஷ்மணனுடன் சென்றார்கள். வானத்தில் புயல் நிறைந்து சிறு திவலைகளை தூவியது. செறிந்த மரங்கள் நிழலை தந்து கொண்டிருந்தன. இவ்விரண்டிற்கும் நடுவில் ஆதவன் தன்னுடைய கதிர்களை இளநிலா போல் இன்பம் உண்டாக்கும்படி எரிந்து கொண்டிருந்தான். இளந்தென்றல் காற்று நறுமணமுள்ள மலர்களின் மனங்களை சுமந்து கொண்டு மெல்ல மெல்ல வீசியது. அங்கங்கே மயில்கள் நடனமாடிக்கொண்டிருந்தன. சீதை பொன்னில் பதுமதுராக ரத்தினங்கள் பதித்த மாலை போல கொன்றை மரங்கள் சொரிந்த பொன்னிற மலர்களில் இந்திர கோப பூச்சிகள் துயில்வதைப் பார். உன் சாயலை கொண்ட மயில்கள் வண்டுகளின் ரீங்காரம் கேட்டு பறையொலி என்று அஞ்சி ஆடுவதைப் பார். காந்தல் மலரின் மேல் ஏறி அமர்ந்திருக்கும் கிளிகள் சீதையே உன் முன்னங்கையில் ஏறி அமர்ந்திருக்கும் கிளிகள் போல் இருப்பதைப் பார். உன்னிடம் தன் சாயலை கண்டு மயில்கள் உன்னையும் மயில் என்று நினைத்து வருகின்றன. மான்கள் உன் விழிகளைக் கண்டு மான் என்று உன்னை நோக்கி வருகின்றன. அதோ அவற்றை பார். குறாமலரும் பிடவ மலரும் சிந்திய தரையில் பாவம் அந்த மயில் படுத்துவிட்டது. அதனால் அதன் மேல் அந்த மலர்களின் வாசம் வீசுகிறது. அதை கண்ட பெண்மையில் வேறொரு பெண்மயிலுடன் கலந்தால்தான் தன் கணவன் மேல் இந்த வாசம் வீசுகிறது என்று எண்ணி ஆண்மயிலுடன் கோபம் கொண்டு நிற்பதை பார். நெருப்பிலே பொன்னை வைத்து கரியால் மூடுவார்கள். பின் ஊதுகுழலால் ஊதும் போது அக்கரியின் இடைவழியாக நெருப்பு சுவாலை வெளிவரும். அதை போல அசோக மலரின் நடுவே செருத்தி மலர் இருக்க வண்டுகள் அவற்றின் மீது மொய்ப்பதைப் பார். காந்தலின் முகையை அரவம் என்று நினைத்து மயில் அதனை கவ்வுவதைப் பார். அந்த மயிலின் அறியாமையை கண்டு முல்லை மலர்கள் பரிகசிப்பதைப் பார். அதோ புலிக்குட்டியும் யானைக்கன்றும் பசுவின் கன்றும் ஒற்றுமையுடன் சேர்ந்து விளையாடுகின்றன. அதை பார். அவைகளுக்குள் தான் எத்தனை மன ஒற்றுமை, எத்தனை அன்பு. பெண்கள் குளிக்கையில் நீரில் முழுகுவது போல பூச்செடி கொம்புகள் காற்றின் அசைவால் நீரில் முழுகி எழுவதைப் பார். பருவ மொக்குகளில் குடைந்து சென்று புதுத்தேன் குடிக்கும் சிறுவண்டுகளைப் பார். அவைகள் கோங்கு மரத்தின் கீழ் உதிர்ந்து கிடக்கும் மலர்களில் உள்ள பழந்தேனை பருகாமல் துயில்வதைப் பார். உன்னை சிங்காரிக்கும் பெண்கள் உன் நெற்றியில் வரையும் சின்ன பூவை பார்த்திருக்கிறேன். அதுபோல இப்பொழுது வேங்கையும் கோங்கும் உன்னுடைய நெற்றிக்கு நேராக மெல்லிய பொன்னிற பூக்களை சிந்துவதை பார். உன் பாதங்கள் நோகும் என்று மலர் மரங்கள் வழியெங்கும் மலர் மெத்தை விரித்திருப்பதை பார். சித்திரம் வரைந்த பல வண்ண திரைச்சீலைப் போல காட்டுக்கொடிகள் பூக்களுடன் கிடப்பதை பார் என்று ராமபிரான் காட்டின் அழகை சீதைக்கு காட்டிய வண்ணம் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது சூரியன் மேற்கு திசையில் விழத் தொடங்கினான். அவனுடைய செங்கதிர்கள் சித்திரக்கூட மலையின் மேல் படிந்து அதனை பொன் மாலையாக மாற்றிக் கொண்டிருந்தது. தொலைதூரத்துக்கு தெரிந்த அந்த காட்சியை கண்டார் ராமர். உடனே அதை பிராட்டிக்கு சுட்டிக்காட்டி, நாம் செல்ல நினைத்த சித்திரக்கூட மலை அதுதான் என்றார். சீதையும் லக்ஷ்மணனும் அந்த மலையை கண்டார்கள். வரவேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம் என்று எண்ணி மகிழ்ந்து அவர்கள் ராமருடன் விரைந்து நடந்தார்கள். அப்போது அவர்கள் வருவதை அறிந்த பரத்வாச முனிவர் மனமகிழ்ச்சியுடன் அவர்களை எதிர்கொண்டு அழைக்க வந்தார். அன்பும் மருளும் கொண்டவரும் வேதங்களை முழுவதுமாக உணர்ந்து அறிந்தவருமான பரத்வாச முனிவர் சடைமுடிக்கொண்டு இருந்தார். கையில் கமண்டலமும் தண்டமும் வைத்திருந்தார். அழகிய மரநாரால் நெய்த ஆடையை உடுத்தியிருந்தார். பாதையில் உள்ள சிறு உயிர்களை மிதித்து விடாதபடி பார்த்து மெல்ல நடந்து வந்தார். எதிர்கொண்டு வந்த முனிவரை ராமர் கண்டு வணங்கி நின்றார். தம்மை வணங்கிய சக்கரவர்த்தி திருமகனை பரத்வாசர் அன்புடன் தழுவிக்கொண்டார். அவரை அந்த கோலத்தில் கண்ட முனிவர் பெரும் வேதனை அடைந்தார். கண்களில் நீர் வழிய அவரை தம் பிடியில் இருந்து விடுவித்து முதுமையில் தவம் செய்ய பிள்ளைகளிடம் அரசை கொடுத்து விட்டு முனிவர் வசிக்கும் இடங்களில் வரும் இச்சவாக குல மன்னர்களுக்கு வழக்கம் உண்டு. நீர் இளமையிலேயே இப்படி வந்துவிட்டீரே, இப்படி வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். முனிவரிடம் தன் கதையை தெரிவித்தார் ராமர். அதை கேட்டவர், இக்காலத்திலும் இப்படி நடப்பது உண்டா? ஐயோ, இது ஊழ்வினை செய்த பிழையாகும். ராமபிரான் ஆட்சி புரிய நிலமடந்தை தவம் செய்யவில்லை,
ஐயோ என்று கூறினார். அப்படி சொன்ன பரத்வாச முனிவர், எனது நண்பர் தசரதர் தம் புதல்வனுக்கு முதலிலே ராஜ்யம் கொடுத்துவிட்டு பின் காட்டுக்கு போகச் சொன்னாரே, அதை சொல்ல அவர் எவ்வளவு மனவேதனை பட்டிருப்பார். இப்படி சொல்லிய பின்பு அவர் எப்படி உயிர் வாழ்கின்றார் என்று சிந்தித்தார். மறுபடி அவரே, உலகத்தவர் புண்ணிய பாவங்களை செய்வதனால் அவற்றின் காரியமாகிய இன்பத் துன்பங்கள் விளைகின்றன. ஆதலால் தசரதர் தம் புதல்வனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வாழ வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அது நிறைவேறாமல் தம் புதல்வனை காட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. இது அவர் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்பவே நடந்திருக்கிறது. அதை நினைத்து நாம் வருத்தப்படுவதில் பயனில்லை என்று நினைத்து தம் மனதை சமாதானப்படுத்தி கொண்டார். ராமருடன் மற்ற இருவரையும் தம் தவச்சாலைக்கு அழைத்துச் சென்றார். அவர்களுக்கு இனிய காய்கனிகளை உண்ணக் கொடுத்து தந்தையைப் போல உபசரித்தார். அவருடைய பேரன்பை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பரத்வாசர் விருந்து முடிந்ததும் ராமபிரானை பார்த்து, சக்கரவர்த்தி திருமகனே, உமக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். தவம் செய்பவர்களுக்கு வேண்டிய நீரும் மலரும் கனிக்கிழங்கு காய்களும் இங்கே நிறைய இருக்கின்றன. இவ்விடத்தில் வசிப்பதினால் தீவினைகள் போய்விடும், புண்ணியங்கள் குறையாமல் மேலும் மேலும் அதிகமாகும். ஆகையால் என்னுடன் நீங்களும் இங்கே வசியுங்கள். சிறந்த தவத்தை செய்ய முயல்பவர்களுக்கும் இது தக்க இடம். இதைவிட வேறொரு சிறந்த இடம் எதுவுமே இல்லை. கங்கை நதியுடன் யமுனை நதியும் சரஸ்வதி நதியும் ஒன்று கூடும் சங்கமத்துறை இது. ஆதலால் தான் நான் இந்த இடத்தை விட்டு பிரியாதிருக்கின்றேன். இந்த தீர்த்தம் பிரம்மதேவனுக்கும் பெறுவதற்கு அரிய தீர்த்தமாகும். எங்களை போன்றவர்களுக்கு இப்படிப்பட்ட இடம் எளிதில் கிடைக்காது. இப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த இடத்தில் தங்கியிருப்பீராக என்று கூறினார். முனிவரின் வார்த்தைகளை கேட்ட ராமர் உடனே, இந்த இடம் கோசல நாட்டுக்கு அருகில் இல்லை, ஆனால் அதிக தூரத்திலும் இல்லை. ஆகையால் நாங்கள் இங்கு இருப்பதை அறிந்தால் கோசல நாட்டவர் யாவரும் இங்கு திரண்டு வரக்கூடும். இதனால் இங்கு இருக்க விருப்பமில்லை. முனிவர் பெருமானே, எங்களுக்கு வசிப்பதற்கு ஏற்ற இடத்தை ஆராய்ந்து சொல்வீராக என்றார். ஐயனே, நீர் கூறுவது உண்மையே. நான் சொல்லுவதை கேட்பீராக. 10 காத தூரமுள்ள இச்சோலையை தாண்டி அப்பால் சென்றால் சித்திரக்கூடமலை இருக்கின்றது. அது தேவர்களுக்கும் கைகூப்பி தொழக்கூடியது. தேவலோகத்தை காட்டிலும் இனிமையை தரக்கூடியது. அதுவே நீர் வாழ்வதற்கு ஏற்ற இடம். அவ்விடம் போய் நீர் தங்கி வாழ்க என்றார் பரத்வாச முனிவர். நன்று, அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு அவரிடம் விடைபெற்று கொண்டார் ராமர். பின்பு தம் மனைவியையும் தம்பியையும் அழைத்து கொண்டு காட்டின் நடுவிலேயே சென்று சூரியன் உச்சியை அடையில் யமுனை நதியை அணுகினார். அந்த யமுனை நதியில் நீராடினார்கள். அவர்கள் கனிக்கிழங்குகளை உண்டு யமுனையின் நீரை பருகினார்கள். அப்போது இந்த நதியை எப்படி கடப்பது என்ற சிந்தனை ராமருக்கு ஏற்பட்டது. அதை அவர் முகக்குறிப்பில் இருந்து உணர்ந்த லட்சுமணன் உடனே மூங்கில் கழிகளை வெட்டி மானை கொடிகளால் அவற்றை பிணைத்து தெப்பம் கட்டினான். கட்டிய தெப்பத்தை நீரில் மிதக்க விட்டு அண்ணலையும் அண்ணியையும் அதன் மேல் ஏறிக்கொள்ள செய்தான். தானும் அதில் ஏறிக்கொண்டான். பின்பு தனது 2 கைகளாலும் நீந்துவது போல அந்நதி நீரை தள்ளிக்கொண்டு அந்த பெரிய நதியை நடந்து கடந்து சென்றான். தெப்பம் கரையை சேர்ந்தது. மூவரும் இறங்கி நடந்தார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் ஒரு பாலைவனத்தை அடைந்தார்கள். அந்த பாலைவனத்தை கண்ட ராமர், இந்த கொடிய பாலைவனத்தை எப்படி சீதை கடப்பாள்? அவளுடைய மென்மையான பாதங்கள் பாலைவனத்தின் சூட்டை எப்படி தாங்கும்? நீர்க்குமிழி போல கொப்பளித்து விடுமோ என்று வருந்தினார். அவருடைய வருத்தத்தை சூரியன் அறிந்தானா, இல்லை சீதையின் பாதங்களை அவனே பார்த்து உணர்ந்தானா? இந்த 2இல் ஏதேனும் ஒன்று நடந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் எப்படி வெப்பம் மிகுந்தவனாகிய ஆதவன் நட்சத்திரங்களுக்கு தலைவனாகிய சந்திரன் போல குளிர்ச்சியான தன் கிரணங்களை சொரிந்தான்? வனத்திலேயே பட்டுப்போய் இருந்த மரங்கள் கிரணக் குளுமையால் உடனே தளிர்விட்டு தழைத்தன. கொடிய அக்கினியை கொண்ட அவ்விடங்கள் தாமரை காடுகளாக இருந்தன. பருக்கை கற்கள் மலர்கள் போன்ற மென்மையோடு குளிர்ச்சி பெற்றன. வெண்மேகங்கள் சூழ்கொண்டு ஒன்று கூடி மெல்ல இடி இடித்து குளிர்ந்த நீர்த்துளிகளை சிந்தின. வேடர்கள் முனிப்பொங்குவர் போல் விலங்குகள் மேல் அன்பு கொண்டு சாந்தமடைந்தனர். பெண் புலிகளின் முளைகளை இளமான் கன்றுகள் ஊட்டி பாலுண்டன. கொடிய விஷத்தால் வெந்து போய் பாறை இடுக்கையில் வருந்தும் கொடும் சினம் கொண்ட பெரிய பாம்புகள் நீரில் கிடந்தது போல் வெப்பம் நீங்கின. கொடிய வெப்பத்தால் கூட்டமாக எரியும் மூங்கில்கள் பசுமை கொண்டு முத்தங்கள் சிந்தும் இளமங்கையரின் தோல் போல் பொழிந்தன. கம்பளம் பரப்பிய தளத்தில் மங்கையர்கள் நடனம் செய்ய பாணர்கள் பாடுவது போல
அந்த காட்டின் பசும்புற் பறந்த இடத்தில் மயில்கள் ஆட, வண்டுகள் பாடின. வேடர்கள் வாழும் எழினச் சேரிகள் முனிவர்கள் வாழும் தபோவனங்கள் போலாயின. அந்தந்த இடங்களில் எல்லாம் மாணிக்க நிறத்தையுடைய இந்திர கோப பூச்சிகள் பரவின. நெருங்கிய மரங்களில் எல்லாம் தம்மை பிரிந்து வருந்தும் பெண் குயில்களை இனிய ஓசையுடன் கூவி அழைத்த வண்ணம் மான் குயில்கள் கூடின. குருத்த மரங்கள் இளந்தளிர்கள் தோன்ற சிரித்தன. அப்படி மாறிய பாலைவனத்தை மகிழ்ச்சியுடன் அம்மூவரும் கடந்து சென்று கடைசியில் சித்திரக்கூட மலையை அடைந்தார்கள். அப்பொழுது ஜானகி தேவியும் ஸ்ரீராம பிரானும் இளைய பெருமாளும் கொண்ட உவகைக்கு அளவே இல்லை. தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.